யார் நீ? என்ன எதுக்கு போட்டோ எடுக்கிற? சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஏய், photo ஒரு முதல்ல நிமிஷம் delete ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் Photo முதல்ல ப்ளீஸ் delete ப்ளீஸ் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ் பொறுமை பொறுமை பொறுமை. கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். delete பண்றியா இல்ல போலீஸை கூப்பிடவா? சாப்பிட்டியா? இந்தா. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் கேட்க மாட்டேன். நான் உனக்கு வெறும் 3வது மனுஷன்தான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீ எடுத்த முடிவோடு பார்க்குறப்ப எந்த பிரச்சனையும் சின்னது தான். அர்த்தம் இல்லாத தேவையில்லாத எதையாச்சும் உன் கூடயே வச்சுப்பியா? படிப்பு வராதனால வீட்டில் மதிக்க மாட்டுறாங்க. லவ் பண்ணவனும் இன்னொருத்திக்காக என்னை விட்டுட்டு போயிட்டான். இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கை எதுக்கு? வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தமே இல்லை, நம்ம தான் அர்த்தத்தை உண்டாக்கிக்கணும். அதுக்குள்ளே வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு தப்பாக முடிவெடுத்தா அது வெறும் நம்மளோட முட்டாள்தனம் தான். என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இருந்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல. விரக்தியில் எப்படியோ வீட்டில் கரெக்டான டைமில் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரு ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டார். சொன்னேன். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், நீ ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு. உயிரை காப்பாற்ற? கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாய் விட்டு சிரித்தார். ஏன்னு கேட்டேன். அடமடையா, உயிரை காப்பாற்றணுன்னா ஒன்று ரத்தம் தானம் பண்ணு, இல்லைனா வயசாகி செத்ததுக்கப்புறம் உன் கண், ஹார்ட்டு, லங்ஸு இதெல்லாம் தானம் பண்ணு, அதுக்கு எதுக்கிட்ட எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். தூக்கி வாரி போட்டுச்சு. ரொம்ப நாள் யோசித்தேன், எனக்கு வாழ்க்கையில் என்ன தான் வேணும், என்ன பண்ணால் நிம்மதியாக இருப்பேன்னு. அப்புறம்தான் இந்த கேமராவை கையில் எடுத்தேன். உண்மையிலே நீ உயிரை காப்பாற்றணும்னு தான் ஆசைப்பட்டியா? அதுக்கு எத்தனையோ வழி இருந்தும் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதது உன்னோட முட்டாள்தனம். ஒரு டாக்டர் இல்லைன்னா நர்ஸு. ஆனால் வாழ்க்கையோட அடிமட்டத்தில் இருக்கிறப்ப உனக்கு நெருக்கமானவங்க ஒன்று விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? முன்ன பின்ன அந்த வழியை நீ அனுபவிச்சிருக்கியா? பெருசாக பேச வந்துட்டான். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவங்களுக்கு நெருக்கமானவங்கள வெவ்வேறு காரணத்துக்காக இழக்க தான் செய்வாங்க. அதுதான் உலக நியதி, யாராலையும் மாற்ற முடியாது. வலிக்கும், ரொம்பவே வலிக்கும். ஆனால் இழக்கிறப்ப வலி இருந்தால் தான் இருக்கிறப்போ அதோட மதிப்பு தெரியும். நான் ஒன்றும் யாரையும் வேணான்னு விட்டுட்டு வரல, அவங்க தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ என் மதிப்பு அவ்வளோதான்ல. உனக்கான மதிப்பை நீ ஒன்றையும் வச்சு மதிப்பிடாமல் மற்றவங்கள வச்சு மதிப்பிட்டது உன் தப்பு. தப்பை நீ பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம்? வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது, அதில் இருக்கிறவங்க மட்டும் நிரந்தரமா? சும்மா உட்காந்துட்டு ஃபிலாசபி பேசுறதெல்லாம் ஈஸி. அப்போ எதுவும் சொன்னியே வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுன்னு. உனக்கு உயிரை காப்பாற்றணும்ல. இந்த கேமராவை கையில் எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் எத்தனை உயிரை காப்பாற்றிருக்க? பேசாமல் நர்ஸாக இருக்கலாம், உன்னை நீயே ஏமாற்றிட்டுருக்க. ஒன்று, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன், அது போதும். அன்றைக்கி நான் மட்டும் கேமராவை கையில் எடுக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டோம்ல. சிரிச்சா இன்னும் அழகாக இருப்ப. இதுக்கு தான் காடு தேவை.
இதுக்கு தேவையில்ல. இது தெரியாமல் சட்டையெல்லாம் பிடிச்சி நெரிச்சு போலீஸை கூப்பிடுவேன்னு எப்பா. அடுத்த வாட்டி வாழ்கிறதுக்கு காரணம் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பாரு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரெண்டாவது சான்ஸ் கிடைக்கிறதில்ல. உனக்கு வாழ்க்கையே ரெண்டாவது சான்ஸாக கிடச்சிருக்கு. தவற விட்டுறாத.